ஆத்ம நமஸ்காரம். திறமையும் செயலும் நம்புங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதை தாண்டி அதை செயல்படுத்துறதுக்கு, அதை நகர்த்துறதுக்கு உங்களுக்கு தவம்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் முழுமையாக கையில் எடுக்கணும். தவம்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறுது. நீங்கள் அப்படியே ரஜினி கமலை உதாரணமாக எடுத்து பாருங்கள். நான் முன்னமே சொன்ன திறமை செயல்பாடு எல்லாமே கமலுக்கு இருக்குது. ஆனால் வயசாயிருச்சு. ரஜினிக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, அதாவது தவசக்தி. ஆனால் வயசாயிருச்சு. இப்போ எது யாரை காப்பாற்றும்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ரஜினிக்கு டைம் பாஸே எவரெஸ்ட்டில் தான், இமயமலையில் தான் அவருடைய டைம் பாஸ். இன்றைக்கி அது அதிர்ஷ்டம், அது இஷ்டத்துக்கு அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உடலில் சக்தி குறைஞ்சிரும் இல்லையா வயசானோடனே. அப்போ சக்தி குறைஞ்சோடனே திறமைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் டைவ் அடிக்க முடியாது, ஃபைட் பண்ண முடியாது, டூயட் பாட முடியாது. அப்போ உங்களை எது நகர்த்தும், அந்த வயதான காலத்தில் எது நகர்த்தும் அப்படின்றத கணக்கிலிட்டு இப்போவே உங்களுடைய செயல்பாடை மாற்றி அமைச்சிக்கிங்க. என்னுடைய 35வது வயசுலேயே நான் ஆன்மீகத்துக்குள்ளே களமிறங்கிட்டேன். இன்றைக்கி என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஜோடி, என்னுடைய வயசுக்கு ஒத்தவர்களெல்லாம் இன்னமும் தொழிலை விட முடியாமல் பிடிச்சிக்கிட்டு வயசான காலத்தில் அல்லல் படுறாங்க. ஆனால் நாம் இந்த ஆன்மீகத்தை கையில் எடுத்ததுனால சுகபோகமாக இருக்கிறோம். ஆக இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் ஆன்மீக ரீதியில் தவசக்தியால் தான் உண்டாக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு, அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு நம்மளை காப்பாற்றும், அதை உங்கள் மனதில் ஏற்றி வச்சு நீங்கள் உங்களுடைய ஜபம் தவங்களை சிறு வயதிலேயே தொடங்கிருங்க. ஆத்ம நமஸ்காரம்.